மக்களே, மும்பை மாதிரி அல்ல நாங்க. அந்த 2 பேர் தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. பல்தான்ஸை வம்பிழுத்த சிஎஸ்கே. கேப்டன்சி மாற்றத்தை மும்பை அணியைப் போல் அல்லாமல் சிஎஸ்கே அணி சிறந்து செய்து முடித்ததாக அந்த அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரின் நட்சத்திர அணிகளான மும்பை மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரு அணிகளும் புதிய கேப்டனுடன் களமிறங்கினார்கள். இதில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆனால் மும்பை அணியின் கேப்டனாக வந்த ஹர்திக் பாண்டியாவை பல்தான் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் பேசுகையில், சிஎஸ்கே அணி நிர்வாகத்தில் ருத்துராஜ் கெய்க்வாட் சிறப்பாக விளையாடத் தொடங்கிய போதே அடுத்த கேப்டனாக வருவார் என்று பேசத் தொடங்கினோம். அவரால் நிச்சயம் ஓர் அணியை வழிநடத்த முடியும் என்று நம்பிக்கை வைத்தோம். அதேபோல் ஃபிளமிங் மற்றும் தோனி இருவருமே ருத்துராஜுடன் ஏராளமான ஆலோசனைகள் நடத்தியுள்ளனர். அவர்களுக்கும் அந்த திட்டம் முன்னதாகவே இருந்தது. கிரிக்கெட்டை ருத்துராஜ் அணுகும் முறை, அவரின் சிந்தனைகள் அனைத்தும் கேப்டனுக்கு உரியதாக இருந்தது. இந்த சீசனில் எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. நிச்சயம் சிஎஸ்கே அணியை அவர் சிறப்பாக வழிநடத்தினார். சீனியர்கள் உதவியாக இருந்தாலும் பேட்டிங்கில் ருத்துராஜ் கெய்க்வாட் எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை. கேப்டன்சி அழுத்தம் அவருக்கு கொஞ்சம் கூட வரவில்லை. அதனால் வரும் காலங்களில் ருத்துராஜ் கெய்க்வாட் நிச்சயம் கோப்பையை வெல்வார். தோனிக்கு மாற்றாக ருத்துராஜ் கெய்க்வாட் வந்திருப்பதால் நிச்சயம் அவருக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் தோனியின் நிலையை எட்டுவது எளிதல்ல. ருத்துராஜ் கெய்க்வாட் மீது தோனி அதிக நம்பிக்கை வைத்துள்ளார். அதேபோல் சென்னை அணி ரசிகர்களும் அவரை ஏற்றுக்கொண்டது அவருக்கு உதவியாக அமைந்துள்ளது. ஏனென்றால் மற்ற அணிகள் கேப்டனை மாற்றிய போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று தெரியும். கேப்டன்சியில் ரசிகர்களின் பங்கும் உள்ளது. அதேபோல தோனியால் ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள். ருத்துராஜ் கெய்க்வாட்டை சிஎஸ்கே உரிமையாளர்கள் கேப்டனாக தேர்வு செய்யவில்லை. இதுவரை கிரிக்கெட் தொடர்புடைய எந்த முடிவுகளிலும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தலையிட்டதில்லை. அவருக்கு வெற்றியை எட்டும் பொறுப்பு மட்டுமே உள்ளது. அதுவும் எதிர்காலத்தில் நிச்சயம் நடக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.